அப்ப நம்ம போனதுல வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தோம், காமா வரைக்கும் பார்த்துருந்தோமா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பீட்டா. சரிங்களா? பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்ட் ஒன்று இருக்கு, பீட்டா செகண்ட் கைண்ட் ஒன்று இருக்கு, ரெண்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்ட். நேற்று இது லைட்டா ஆரம்பிச்சோம், அதோட விட்டோம். அந்த பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னா பீட்டா m, n இஸ் ஈக்குவல் டு integral 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 dx. இந்த மாதிரி எழுதியிருப்போம். சரிங்களா? இதை வச்சு தான் இது அகைன் இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல இதை கீழே கொண்டு போயிருங்க, அப்ப இதுல வேல்யூ 1 ஆகும். ஸோ இதை பிடிஎஃபா எடுத்து தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் மியூ மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மியூ மைனஸ் வி மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல மியூ வி ரெண்டுமே என்ன ஆக்கணும்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0 இருக்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 1 குள்ள இருந்து இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை எந்த ரேண்டம் வேரியபிள் ஃபாலோ பண்ணுதோ அது வந்து ஃபாலோஸ் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பேரு. சரிங்களா? அதுக்கடுத்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து அவங்க இன்னொரு பேர் வேற கொடுக்குறாங்க. அங்க எப்படி இன்கம்ப்ளீட் காமான்னு பார்த்தோமோ அது மாதிரி இதுக்கு பேர் வந்து இன்கம்ப்ளீட் பீட்டா. சரிங்களா? அதே போல வேற எந்த மாற்றமும் இருக்காது. இந்த 0 to x மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். சரிங்களா? நம்ம 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 சொன்னதுனால இதுக்கப்புறம் 0, இதுக்கப்புறம் 1, இது ரெண்டுக்கு நடுவுல இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்தது இப்ப நான் மியூ 1 வி 1 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா மியூ 1 வி 1 எடுத்தேன்னா இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிரும். இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். அப்போ 1 பை பீட்டா ஆஃப் 1, 1 வரும். 1 பை பீட்டா ஆஃப் 1, 1 தான். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா அதுக்கு பேர் என்னது? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஏன்னா இப்ப க்ளோஸ் இப்ப க்ளோஸ் 0,1ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன எழுதுவோம்? 1 பை பி மைனஸ் ஏ. பிங்கிறது 1, ஏங்கிறது 0. அப்போ 1 பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூவோட வேல்யூ 1, வியோட வேல்யூ 1 எடுத்தீங்கன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா 1 வந்து என்னவா மாறுது அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனா மாறுது ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல. அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸுங்கிறது பீட்டா 1 ஃபாலோ பண்ணுது மியூ கமா வீக்னா 1 மைனஸ் எக்ஸ் பீட்டா 1 ஃபாலோ பண்ணுது. இதுல தப்பா இருக்கு. வி கமா யூ, அதாவது இந்த ரெண்டு பெராமீட்டரும் இடமா இருக்கிறோம். சரிங்களா? எக்ஸுக்கு வந்து மியூவும் வினா 1 மைனஸ் எக்ஸ்க்கு வந்து வியும் மியூவும் இடம் மாதிரி கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல மொமெண்ட் அபவுட் ஆர்ஜின். அதுக்கு ஃபார்முலா மியூ ஆர் டேஷுக்கு ஜென்ரலாவே கொடுத்துட்டாங்க. காமாவா மியூ பிளஸ் ஆர் காமாவா மியூ பிளஸ் வி டிவைட் பை காமாவா மியூ பிளஸ் ஆர் பிளஸ் வி இன்டு காமாவா மியூ. இதான் ஃபார்முலா ஜென்ரலாவே கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப மியூ ஒன் டேஷ்ன்றத மீன். எப்பவுமே நம்ம மீன் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப மீன் என்ன வருது அப்படின்னா இதுல வந்து ஆறுக்கு பதிலா என்ன போடணும்? இங்க 1 போடணும், இங்க 1 போடணும். ஸோ இது எப்படி இது ஆச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன். காமாவா மியூ பிளஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? மியூ இன்ட்டு காமா மியூன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி காமாவா மியூ பிளஸ் வி பிளஸ் 1 அப்படின்னு பாருங்க. இதை வந்து மியூ பிளஸ் வி பிளஸ் 1 பாருங்க. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? மியூ பிளஸ் வி காமாவா மியூ பிளஸ் வி அப்படின்னு எழுதிக்கலாம். இது நேற்று ஒரு ஃபார்முலா சொன்னேன். அதுபடி ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க. காமாவா மியூ பிளஸ் வி டிவைட் பை காமாவா மியூ. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? மியூ பை மியூ பிளஸ் பி. ஸோ மீன் ஃபார் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு என்னன்னா மியூ பை மியூ பிளஸ் பி. அடுத்து மியூ 2 டேஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம மேக்ஸிமம் தேவைப்படாது, நமக்கு வேரியன்ஸ் தேவைப்படும். அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியம். அப்போ வேரியன்ஸ் என்னது? மியூ பி டிவைட் பை மியூ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ மியூ பிளஸ் வி பிளஸ் 1. சரிங்களா? மியூ பி டிவைட் பை மியூ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ மியூ பிளஸ் வி பிளஸ் 1. அடுத்து இதுல புதுசா ஒண்ணு சொல்றாங்க, இது வரைக்கும் சொல்லாது, ஹார்மோனிக் மீன். சரிங்களா? ஹார்மோனிக் மீன் வந்து என்னன்னா மியூ மைனஸ் 1 டிவைட் பை மியூ பிளஸ் வி மைனஸ் 1. அப்புறம் எப்பயும் நம்ம படிக்கிற மோடு இங்க வந்து ஒரே ஒரு மோடு தான், அது யூனிக் மோடு தான். அந்த மோடோட வேல்யூவும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா மியூ மைனஸ் 1 டிவைட் பை மியூ பிளஸ் வி மைனஸ் 2. இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். எப்படி கேட்பாங்க? பீட்டா 1 ஆஃப் 2,3. சரிங்களா? இதோட மோடு என்ன? இதோட மோடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 மைனஸ் 1 வந்து 1, 2 ஆட் பண்ணா 5, 5ல 2 போச்சுன்னா 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1/3 தான் மோடு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து எம்ஜிஎஃப். எம்ஜிஎஃப்லாம் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எப்படி இருக்கு பாருங்க எம்ஜிஎஃப்.
ஒரு சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to infinity ஒரு சீரீஸா இருக்கு சரிங்களா. மியூ ஆர் பிளஸ் 1 மைனஸ் 1 மியூ ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 இதோட மியூ வரைக்கும் போகுது. கீழே பாருங்க மியூ மியூ பிளஸ் வி பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்புறம் மியூ பிளஸ் வி பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிடா மியூ பிளஸ் வி வரைக்கும் போகுது சரிங்களா. அப்புறம் டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் சரிங்களா. அதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆர் ஈக்குவல் டு நம்ம 0 போட்டோம்னா ஒரு டேர்ம் மேலே ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம் மட்டும் வரும் சரிங்களா. இது மாதிரி என்ன ஆகும்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கு இன்ஃபினிட்டா. அதனால அதை வந்து இந்த சீரீஸ் வந்து நம்மளால வந்து ஒரு சிங்கிள் ஃபார்மெட்ல எழுத முடியாது. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பார்க்க ஹைப்பர் ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரியே இருக்கான் அப்படின்ற வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதையும் நான் மென்ஷன் பண்ணி எழுதிருக்கேன். அடுத்து இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட். எக்ஸ் ஃபாலோஸ் காமா மியூ, ஒய் ஃபாலோஸ் காமா மியூ. அப்ப காமா மியூ இல்ல அது காமா மாத்தி போட்டேன் மியூ வி சரிங்களா. அப்படி இருந்ததுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அதே போல எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டுமே இண்டிபெண்டாவும் இருக்கும். அதே நேரத்துல யூ ஃபாலோஸ் காமா ஆஃப் யூ பிளஸ் பி, இசட் ஃபாலோஸ் பீட்டா ஒன் ஆஃப் யூ கமா வி. புரியுதா? அதாவது ரெண்டு காமா வேரியேட் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு காமா வேரியேட் எடுத்து ஆட் பண்ணா அகைன் காமா வேரியேட் அது ஆல்ரெடி பார்த்தது. ஆனா அதையே எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்டா அது பீட்டாவா மாறிடுது, பீட்டா ஒன்னா மாறுது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏன் மியூ வந்திருக்கு அப்படின்னா மேல எக்ஸ் இருக்கிறதுனால, இன்னொன்று வந்து பி. ஸோ இதை வந்து ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு கேட்டா அப்ப நீங்க மாற்றி சொல்லணும். ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கொஸ்டின் வருது அடுத்தது. அப்ப என்ன சொல்வீங்க? பீட்டா ஒன் ஆஃப் வி கமா மியூ அப்படின்னு சொல்லணும். சரிதானா? நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஒன்னு வந்து பீட்டா இன்னொன்னு காமா சரியா. ஒன்னு பீட்டா இன்னொன்னு காமா. அப்ப அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? காமாவா மாறுது சரியா. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பெராமீட்டர் சேஞ்ச் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க மியூ இங்க வி, இங்க லாம்டா இங்க மியூ பிளஸ் வி. அதாவது இது ரெண்டோட அடிஷன் இங்க வரணும் வச்சுக்கோங்க. இது ரெண்டோட அடிஷன் இங்க வரும்போது இப்படி இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸ் ஒய் ஃபாலோஸ் காமா ஆஃப் லாம்டா மியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா மட்டும் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட் தான். லாம்டா கமா மியூ சரிங்களா. லாம்டா கமா மியூ தான் கொடுத்துருக்காங்க. மியூ கமா வி முதல்ல வந்து மியூ கமா வி, ரெண்டாவது வந்து லாம்டா கமா மியூ பிளஸ் வியா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டோட ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா காமா டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும் வித் பெராமீட்டர் லாம்டா கமா மியூ. லாம்டாவும் மியூவும் வரும் அப்படின்றாங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. எப்படினாலும் இது வந்து கொஸ்டின் வரலாம். அடுத்தது பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட். இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபர்ஸ்ட் கைண்ட், இப்ப பார்க்க போறது செகண்ட் கைண்ட். அப்ப இதுவும் ஒரு இன்டெகிரல்ல இருந்து வந்ததுதான். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அதுல இருந்து இது மேல இருந்துச்சு 1 மைனஸ் எக்ஸ்னு, இப்ப அது வந்து 1 பிளஸ் எக்ஸ்னு கீழே வருது சரிங்களா. அங்க வெறும் மியூ மைனஸ் ஒன்னு பார்த்தோம், மியூ மைனஸ் ஒன் வி மைனஸ் ஒன்னு பார்த்தோம். பட் இங்க என்ன வருதுன்னா மேல மியூ மைனஸ் ஒன், கீழே வந்து மியூ பிளஸ் பி சரியா. அதே போல அங்க எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 1 பார்த்தோம் சரிங்களா. இங்க எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to infinity. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பீட்டா 2. அப்புறம் எக்ஸ் ஃபாலோஸ் பீட்டா 2ன்றது எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. எக்ஸ் ஃபாலோஸ் பீட்டா 2 ஆஃப் மியூ கமா வி. இப்ப எக்ஸ் வந்து பீட்டா 2வா இருந்தா 1 by 1 பிளஸ் எக்ஸ்ங்கிறது பீட்டா 1ஆ மாறுது. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா. எப்ப பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 2 பீட்டா 1ஆ மாறுதுன்னு பாருங்க. எக்ஸ்ங்கிறது பீட்டா 2வா இருந்தா 1 by 1 பிளஸ் எக்ஸ்ங்கிறது பீட்டா 1ஆ மாறுது சரிங்களா. இதெல்லாம் மைண்ட் மேப் மாதிரி டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது மியூ ஆர் டேஷ், அங்க பார்த்த மாதிரியே மியூ காமா ஆஃப் மியூ பிளஸ் ஆர், காமா ஆஃப் வி மைனஸ் ஆர், காமா ஆஃப் மியூ, காமா ஆஃப் வி சரிங்களா. இது எப்ப ட்ரூ அப்படிங்கறது பாத்துக்கோங்க. வி கிரேட்டர் தன் ஆரா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. அதே மாதிரி அதுல இருந்து மியூ ஒன் டேஷ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மியூ ஒன் டேஷ் கண்டுபிடிச்சா அதான் மீன். அப்ப இதுதான் மீன். மீனை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மீனை படிச்சுக்கோங்க. மியூ பை வி மைனஸ் ஒன் சரிங்களா. அதே மாதிரி மியூ டூ டேஷ் நமக்கு தேவைப்படாது, மியூ டூவை படிச்சுக்கோங்க.
μ2 படிச்சுக்கோங்க. என்னது μ இன்டு μ பிளஸ் v மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் v த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி கீழே v மைனஸ் 2. அங்க ஹார்மோனிக் கொடுத்தாங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஹார்மோனிக். அங்க ஹார்மோனிக் என்ன பார்த்தோம்னா μ மைனஸ் 1 டிவைட் பை μ பிளஸ் v மைனஸ் 1 பார்த்தோம். இங்க என்ன ஹார்மோனிக் கொடுத்துருக்காங்க பாருங்க, μ மைனஸ் 1 டிவைட் பை v மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து அங்க அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் என்னன்னா எக்ஸ் காமா ஒய்யும் காமா. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பை ஒய் என்ன கேட்டிருக்காங்க. அங்க நம்ம பார்த்தது எக்ஸ் பிளஸ் ஒய்யும் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய்யும் பார்த்தோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் ஃபாலோஸ் காமா, ஒய் ஃபாலோஸ் காமா அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபாலோஸ் காமா. சரிங்களா? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபாலோஸ் பீட்டா. அதே இது எக்ஸ் பை ஒய் ஃபாலோஸ் பீட்டா 2. ஸோ இதை வந்து நீங்க கம்பைன் பண்ணி எல்லா ரிசல்ட்டையும் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ரிசல்ட்டையும் தயவு செய்து கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனும் அதே தான். இதுவும் சேம் ஒரு இன்டெகிரல்ல இருந்து வந்ததுதான். சரிதானா? அப்புறம் என்ன ஃபார்முலா கொடுக்கணும், இங்க பேராமீட்டர் வந்து தீட்டா. தீட்டா இ பவர் மைனஸ் தீட்டா எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் முக்கியமானது எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னா எக்ஸ்போ தீட்டா அப்படின்னு சொல்லி எழுத போறோம். சரியா? அதோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதுவோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் ஒரு சம்ல. ஞாபகம் இருக்கா? இ பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்தாங்க, அதாவது தீட்டோட வேல்யூ 1 கொடுத்துருந்தாங்க. அப்ப நம்ம பண்ண ஞாபகம் இருக்கா, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். போன கிளாஸ்ல பண்ணோம்னு நினைக்கிறேன் நான். 0 அதர்வைஸ். ஸோ அதே தான் இங்கேயும். அப்ப குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி இருக்க போகுது. அப்புறம் இன் 2 பேராமீட்டர் காமா ஃபங்க்ஷன்ல, சரிங்களா, 2 பேராமீட்டர் காமா ஃபங்க்ஷன்ல லாம்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா அதுல 2 பேராமீட்டர் இருக்கு காமால, ஏ கமா லாம்டான் இருக்கு. இந்த ஏக்கு பதிலா 1 போட்டா, இந்த ஏக்கு சாரி இந்த லாம்டாக்கு பதிலா 1 போட்டா உங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப லாம்டாக்கு பதிலா 1 போட்டா இதுல என்ன ஆயிரும், இது ஏ. காமா ஆஃப் 1 வந்து 1 நமக்கு தெரியும். அப்புறம் லாம்டாக்கு பதிலா 1 போட்டா என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து போயிடும். அப்ப இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். அப்ப இது பார்க்க எப்படி இருக்கு, இதே மாதிரி இருக்கா? ஆனா தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்கு, ஏ இருக்கு. அப்ப கீழே எழுதிக்காங்க பாருங்க, காமா ஆஃப் தீட்டா கமா 1 இஸ் நத்திங் பட் த எக்ஸ்போனென்ஷியல். சரிங்களா? எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இதோட மொமெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. மியூ ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல் டிவைட் பை தீட்டா பவர் ஆர். சரிங்களா? மியூ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல் டிவைட் பை தீட்டா பவர் ஆர். ஆறுங்கிறது 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீ யாருக்கு என்ன வேல்யூ போறீங்களோ நீ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கிறாங்க, மியூ 1 டேஷ். அப்ப ஆருக்கு பதிலா 1 போடுங்க. அப்ப 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை தீட்டா பவர் 1. ஆன்சர் என்னது, 1 பை தீட்டா. அடுத்து வேரியன்ஸ் மியூ 2. மேல மியூ 1 மேல வந்து மியூ ஆர் டேஷ் இருக்கு. அப்ப மியூ 2க்கு ஃபார்முலா என்ன, மியூ 2 டேஷ் மியூ 1 டேஷ் ஹோல் ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து மியூ 2 கண்டுபிடிங்க. அப்ப 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை தீட்டா ஸ்கொயர். தட் மீன்ஸ் 2 பை தீட்டா ஸ்கொயர். அப்ப 2 பை தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 பை தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், which means 1 by theta square. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், பைல ஒரு தீட்டா மிஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து 1 by theta by theta எழுதிக்கலாமா? இந்த 1 by theta நீங்க மீன் எழுதிக்கலாமா? அப்ப மீன் பை தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப வேரியன்ஸ்ங்கிறத மீன் பை தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப தீட்டா எப்படி எழுதிக்கலாம், மீன் பை வேரியன்ஸ் எழுதிக்கலாம். இப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 நம்ம கொஸ்டின்ல கொடுத்தாங்க. அப்ப 0ல இருந்து 1க்குள்ள இருந்தா என்ன ஆகும், லெஸ் தென் 1 இருந்தா என்ன ஆகும்? அப்ப லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா மீன் சின்னதாயிரும், வேரியன்ஸ் பெருசாயிரும். ஈக்குவல் டு 1 இருந்தா 2 ஈக்குவலா இருக்கும். கிரேட்டர் than 1 இருந்தா 2 எப்படி இருக்கும், மீன் கிரேட்டர் இருக்கும், வேரியன்ஸ் கிரேட்டர் இருக்கும். இதே ப்ராப்பர்ட்டி வேற இதுல பார்த்தோம், வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் சொல்லுங்க வாங்க. இதே டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் சார். பைனாபிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, வேரியன்ஸ் கிரேட்டர் தென் மீன்னு பார்த்தோம் சார். எல்லா பாசிபிலிட்டி அது வந்து அந்த பாசிபிலிட்டி மட்டும் தானே மேம்? நான் கேக்குறேன் இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டி எதுல வந்துச்சு, இது எல்லா வேல்யூமேவா? எல்லா பாசிபிலிட்டி கிரேட்டர் தெனும் இருக்கும், இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாம், லெஸ் தெனும் இருக்கலாம். அப்படிங்கிறது வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன்? யூனிஃபார்மா சார்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன?
நல்லா மனப்பாடம் பண்ணணும். இந்நேரம் பண்ணி B plus A by 2 variance வந்து B minus A. சரி, இதுல எப்படி மேம் அந்த எல்லாமே வருதுன்னு சொல்ல முடியும்? எல்லா பாசிபிலிட்டி இருக்குன்னு எப்படி சொல்றோம் இதுல? திரும்பவும் சொல்றேன், அன்னைக்கு நடத்துற அன்னைக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல நீங்க பெண்டிங் போடுறீங்கன்னா இதுதான் எக்ஸாம் ஒவ்வொன்றும் தள்ளி தள்ளி போகும். டக்குன்னு கேட்டோன்னு சொல்ல வேண்டாமா, இந்நேரம் நடத்துனதை படிச்சிடணும். 2-3 கிளாஸ் எடுத்துருப்பேனா, 3 கிளாஸ்க்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 3 நாளா வேலை இருக்கு எல்லாத்துக்கும். அப்படி 3 நாளா வேலை இருக்குன்னா அப்புறம் எதுக்கு படிக்கணும் சொல்லுங்க? வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இதே மாதிரி வந்துச்சு? இதே மாதிரி இன்னொன்னு வந்துச்சு, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சு. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அது? காமா டிஸ்ட்ரிபியூஷன் சார். காமா டிஸ்ட்ரிபியூஷன் என்ன மேம் வந்துச்சு? அதுல மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன? மீன் வந்து லாம்டா பை ஏ சார். சரி, வேரியன்ஸ் வந்து லாம்டா பை ஏ ஸ்கொயர் சார். ஓகே. அதனால அதுல இதே மாதிரி ஏ வந்து லெஸ் தென் 1 இருந்தா வேரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் மீனா இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா வேரியன்ஸ் ஈக்குவல் டு மீனா இருக்கும் அப்படின்னு. அங்க வந்து லாம்டா பை என்ன வந்துச்சு? அது அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றீங்க? காமா டிஸ்ட்ரிபியூஷன் சார். சரி, காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ரிலேட்? எக்ஸ்போனன்ஷியலுக்கும் ஏன் இங்கேயும் அதே இது வருது? அங்க வேரியன்ஸ் வந்து மீன் பை ஏ சார், இங்க வேரியன்ஸ் வந்து மீன் பை தீட்டா சார். அதான் கேக்குறேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். ஏன் அங்க காமால வந்தது இங்க எக்ஸ்போனன்ஷியல் வந்துச்சு? அதுவும் இதுவும் ஏன் ஒரே மாதிரி வருது? அங்க லாம்டா ஏ இருக்கிற இடத்துல இங்க தீட்டா இருக்கும் சார், அதை வச்சு சொல்றேன். அதுதான். அதாவது இதுக்கு முந்தின பேஜ்ல சொன்னதே அதானே. இதுக்கு முந்தின பேஜ்ல என்ன சொன்னேன்? இதுக்கு முந்தின பேஜ்ல என்ன எழுதிருக்கேன்? கடைசியா என்ன எழுதிருக்கேன்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ இது ஃபாலோஸ் எக்ஸ்போனன்ஷியல். ஆமா, அப்ப இங்க லாம்டா ஈக்குவல் டு 1 அடுத்தது வருது. அப்ப காமால இருந்தா எக்ஸ்போனன்ஷியல் வருது. காமாவோட பர்டிகுலர் கேஸா தான் எக்ஸ்போனன்ஷியல் வருது. அப்ப லாம்டா ஈக்குவல் டு 1 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பது வந்துரும்ல, 1/θ ஸ்கொயர், லாம்டா பை θ ஸ்கொயர். அதனாலதான் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. புரிஞ்சுதா? காமாவோட பர்டிகுலர் கேஸ் தான் எக்ஸ்போனன்ஷியல். அதுதான் நான் சொல்லி ஆரம்பிச்சோம் நம்ம முந்தின பேஜ்ல அதானே சொன்னோம். அப்ப நீங்க அதுலயே சொல்லியிருக்கணும் டக்குன்னு. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இல்ல சார் காமால இதே மாதிரி தான் வரும். காமால நம்ம வந்து லாம்டா ஈக்குவல் டு 1 எடுத்தா இது கிடைச்சிரும். அங்க லாம்டா பை தீட்டா இருந்துச்சு, லாம்டா பை தீட்டா ஸ்கொயர் இருந்துச்சு, அதே மாதிரி தான் சார் இங்கேயும் வருது அப்படி சொல்லி எதிர்பார்த்தேன். சரி, அடுத்தது இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க பாருங்க. டஸ் நாட் பொசஸ் த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்க அதை ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி ஆட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல்ல வராது. உங்களுக்கு எப்ப புரியுதா? இதுல வந்து நீங்க அந்த அந்த பெராமீட்டரை பாருங்க, தீட்டான்னு தான் எடுத்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். தீட்டான்னு எடுத்தா கூட ஆட் பண்ணி கிடைக்கல. அப்ப இதுக்கு எந்த கண்டிஷன் போட்டாலும் கிடைக்கல ஆட் பண்ணும்போது. அதனாலதான் இதுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றோம். ஆனா பைனாமியலுக்கும் இன்னொன்னு என்னது? பைனாமியலுக்கும் எதுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கண்டிஷன் உண்டு? பைனாமியலுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் P1 P2 ஈக்குவல் டு P இருக்கணும் சார். சரி, வேற நான் எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகும் சார் எல்லா லாம்டாக்குமே. சரி, நீங்க அமைதியா இருங்க மேடம், மத்தவங்க சொல்லிட்டோம். மத்தவங்க சொல்லுங்க, ஒவ்வொன்றா வருஷம் சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க எல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கீங்களா உட்காந்து? நார்மலுக்கு
அப்ப இனிமே கிளாஸ் எடுக்க நிப்பாட்டிட வேண்டியதான். ஒரு நாள் கிளாஸ் எடுத்தா படிச்சுட்டு வாங்க அப்புறம் சொல்லி ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் கிளாஸ் எடுக்க வேண்டியதான். நார்மலுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னாச்சு? எழுதி வைக்கல, எடுத்து பார்க்கல. பெண்டிங் போடாதீங்க, நாளைக்கு கழுத்தை நெரிக்கும். அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு நான் 1 மணி நேரம் நடத்துறேன், திரும்ப ஒரு மணி நேரம் ரீகால் பண்ணா கூட அது போதும். அதை கூட பண்ண மாட்டேன்ட்டீங்க போல. ஃபில் இந்த பிளான்ஸ் எழுதலாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்க போல. எடுத்து பார்த்தாவது சொல்லுங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும். நேத்து தான் குரூப்ல நான் தான் டெய்லி நடத்த கூகுள் ஃபார்ம்ல போட்டுட்டு தானே இருக்கேன். நடத்த கூகுள் ஃபார்ம்ல போட்டுட்டு தானே இருக்கேன். சரி, அப்ப எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டஸ் நாட் பொசஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இங்க என்ன இருக்கு? தீட்டா இருக்கு. நான் தீட்டா வந்து வேரி பண்ணல. சரிங்க, எல்லா ரேண்டம் வேரியபிளும் சேம் பேராமீட்டர் தான் வச்சிருக்கு. அப்படி இருந்தும் நான் ஆட் பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா காமாவா தீட்டா கமா என்ன மாறுதே தவிர அகைன் அதால எக்ஸ்போனன்ஷியல் இருக்க முடியல. அதனால இது வந்து டஸ் நாட் பொசஸ் த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அடுத்தது, அப்ப எப்ப வரும் அப்படின்னு தேடி பாக்குறாங்க. எப்ப வந்து என்ன ஆபரேஷன் கொடுத்தா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அகைன் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினிமம், சரிங்களா, இந்த மினிமம்ன்றது வந்து அகைன் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இது நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா இசட்ங்கிறது மினிமம் ஆஃப் x1 x2 xn. ஈச் xi ஃபாலோஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் தீட்டா ஐ. எல்லாமே இண்டிபெண்டா இருக்குது. அப்படின்னா z ஃபாலோஸ் எக்ஸ்போனன்ஷியல் சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n தீட்டா ஐ. புரியுதா? மேல இருக்கிறது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்ல. அப்ப அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா எந்த இதுக்கு தான் அது அகைன் எக்ஸ்போனன்ஷியல் போகுதுன்னு பார்த்தா மினிமம் வந்து போகுது. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் புரியலையா? அதாவது இப்ப நான் எக்ஸ்போனன்ஷியல் தீட்டா 1 இது ஒரு x1 இது இப்படி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் x2 எடுத்துக்கிறேன் எக்ஸ்போனன்ஷியல் தீட்டால. இப்ப x1 பிளஸ் x2 பார்த்தா அது என்னவா மாறுதுன்னா காமாவா தீட்டா கமா 2 மாறுது. அப்ப எந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணா எனக்கு அகைன் எக்ஸ்போனன்ஷியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மினிமம் ஆபரேஷன் யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? அகைன் எக்ஸ்போனன்ஷியல் கிடைக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. அப்ப xi இப்ப மேல இருந்தது தீட்டா ஐ, இங்க இருக்கிறது தீட்டா. சரிங்களா? அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இது என்னவா மாறும்? தீட்டா பிளஸ் தீட்டா பிளஸ் தீட்டா 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 அப்படின்னு சொல்லி n டைம்ஸ் தீட்டாவா இருக்கும். அதுதான் n தீட்டா இருக்காங்க. ஸோ இது ரெண்டு கிட்டத்தட்ட சேம் தான். இது ஐடென்டிகலி இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அது வந்து வெறும் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மட்டும் தான், ஐடென்டிகல் கிடையாது. அடுத்து கேரக்டரைசேஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சரிங்களா? இந்த 7th பாயிண்ட் நான் திரும்ப சொல்றேன். சரியா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் சொல்றேன். இந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா if x1 x2 xn are independently identically distributed random variable with continuous pdf. அது என்னன்னே சொல்லல, நான் வச்சுக்கோங்க. இந்த ரேண்டம் வேரியபிள் எதை ஃபாலோ பண்ணுதுன்னு அவங்க எதுவுமே சொல்லல. சரிங்களா? ஆனா கண்டினியூஸ் பிடிஎஃப் மட்டும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் the minimum has a exponential with parameter n theta if and only if each random variable follows exponential distribution. புரியுதா? அதாவது ஏதோ ஒரு n ரேண்டம் வேரியபிள், ஆனா எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷனா ஃபாலோ பண்ணுது, என்ன டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது. ஆனா அதோட மினிமம் எக்ஸ்போனன்ஷியலா இருந்தா ஈச் எக்ஸ்போனன்ஷியலா இருந்தா மினிமம் எக்ஸ்போனன்ஷியல். இதுக்கு பேர் தான் கேரக்டரைசேஷன். கேரக்டரைசேஷன் தான் மேக்ஸிமம் இப்போ ஒன்லி வந்தா அதை நம்ம கேரக்டரைசேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? அடுத்து 7th ஒன் பாருங்க. இப்ப 7th ஒன் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. அதாவது எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் லேக்ஸ் மெமரி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் லேக்ஸ் மெமரி. லேக்ஸ் மெமரினா என்ன சொல்லுவீங்க பொதுவா? மெமரி லாஸ்னு அர்த்தம், அப்படித்தானே? மெமரி லாஸ்னா என்னது? மெமரி லாஸ்னா என்னது? ஜென்ரலா கேட்கிறேன். தமிழ்ல என்ன சொல்லுவீங்க?
அது மறந்துடுறது தானே சார். கோகிலா மேம் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. சார் மறதின்னு தான் சார் சொல்லுவாங்க. ஓகே. மறதி எதை மேம் மறக்கறீங்க நீங்க? எதை மறப்போம்? பாஸ்ட் சார். பாஸ்ட். வெரி குட். இதை தான் எதிர்பார்த்தேன். பழச மறந்துடுவோம். எதை மறந்துடுவோம்? பழச மறந்துடுவோம். அப்ப இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுதுன்னா பழச மறக்குது. பழச மறக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு மிஷின் வந்து 10 வருஷம் உழைக்குது, அதாவது எந்த வித ஃபால்ட்டும் இல்லாம ஒர்க் ஆகுது, சரிங்களா? அதே மிஷின் இன்னொரு 5 வருஷம் எந்த வித ஃபால்ட் இல்லாம ஒர்க் ஆகணும்னா, சரிங்களா, என்ன பண்றது அப்படின்னு நீங்க போய் எக்ஸ்போனன்ஷியல் கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்னா கடந்த 10 வருஷத்துல அது எப்படி இருந்துச்சுன்னு அது எடுத்துக்காது. இனிமேல் வருஷத்துல அது எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ எக்ஸாம்பிள் இது அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாவே சொல்றேனே, மேத்தமெட்டிக்கலாவே சொல்றேனே. இப்ப எக்ஸுங்கிறது எவ்வளவு காலம் ஒரு மிஷின் வாழுது அப்படின்றத பொறுத்து, சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அது ஒரு 5 வருஷத்தை தாண்டிருச்சு, அதை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அது ஒரு 5 வருஷத்தை தாண்டி வாழ்ந்துருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அது அது இன்னும் ஒரு 5 வருஷம் வாழணும் அப்படின்னா என்ன ப்ராபபிலிட்டி? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆல்ரெடி 5 வருஷம் வாழ்ந்துருச்சா, ஆல்ரெடி எஸ் இயர்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கு. இப்ப எஸ் பிளஸ் டி இயர்ஸ் ஒழுங்கா இருக்குன்னா என்ன கண்டிஷன், சரிங்களா? அதுதான் கேட்டிருக்கோம். சரி, இதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than எஸ் பிளஸ் டி இன்டர்செக்ஷன் எக்ஸ் கிரேட்டர் than எஸ் divided by probability of x greater than s which is equal to. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? x is greater than s plus t intersection x is greater than s. நம்பரா எடுத்துக்கோங்க. s வந்து ஒரு 2ன்னு எடுத்துக்கோங்க, t வந்து ஒரு 3ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? x greater than 2 and x greater than 5. அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? x greater than 5. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன ஆகும்னா x greater than s plus t divided by p of x greater than s. சரி, இப்ப ப்ராபபிலிட்டி, சரிங்களா? ப்ராபபிலிட்டி எக்ஸ்போனன்ஷியல் என்ன வரும்? f of x என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி theta into theta e minus theta x. இப்படி எழுதுவோம். அப்ப அதை இங்க அப்ளை பண்றேன். அப்ப கிரேட்டர் தன் கேக்குறாங்க, சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இன்டெகிரல் போட்டு கால்குலேட் பண்ணணும். டைரக்டா எழுதுறேன். என்ன ஆகுதுன்னா இ பவர் மைனஸ் தீட்டா எஸ் பிளஸ் டி அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? அதே இது கீழே கண்டுபிடிச்சீங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்ப இது என்ன பண்ணிக்கலாம், இ பவர் மைனஸ் எஸ் தீட்டா இ பவர் மைனஸ் தீட்டா டி அப்படின்னு எழுதிக்கலாமா? இது ரெண்டு கேன்சல் ஆகுமா? அப்ப என்ன கிடைக்குது, இ பவர் மைனஸ் தீட்டா டி which is equal to probability of x greater than t. இப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன மீனிங்? அப்ப ஆல்ரெடி எஸ் வருஷம் இருந்திருக்கு, அது இன்னும் ஒரு டி வருஷம் வாழணும் அப்படின்னா நீங்க டி வருஷத்துக்கு அது வாழ்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தா மட்டும் போதும். அப்ப என்ன ஆகி போச்சு, பழச மறந்து போச்சு. பழைய எஸ் இயர் அது வாழ்ந்ததை வந்து அது வந்து கன்சிடரே பண்ணல. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா லேக் ஆஃப் மெமரி அப்படின்றாங்க. இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும்தான் இருக்கா, வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லயும் கிடையாது. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த எக்ஸ்போனன்ஷியல் மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, மற்ற எதுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. புரிஞ்சுதா? இதே இது டிஸ்கிரீட்ல இதே மாதிரி ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கான், சரிங்களா? டிஸ்கிரீட்ல எந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதை வச்சிருக்கு அப்படின்னா ஜாமெட்ரிக், சரிங்களா? ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது நம்ம படிக்கல, நம்ம சிலபஸ்ல இல்ல, பட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனும் லேக்ஸ் மெமரியா. ஆனா இது வந்து டிஸ்கிரீட்ல, கண்டினியூஸ்ல வந்து எக்ஸ்போனன்ஷியல், சரிங்களா? இதெல்லாம் நீங்க புக்ல படிச்சா இருக்காது. இதுல அடுத்து பார்க்க போறது காட்சி டிஸ்ட்ரிபியூஷன், சரியா?
காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது எங்க இருந்து வந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா? எந்த இன்டெகிரல்ல இருந்து வந்திருக்கும்? யாருக்காவது கெஸ் இருக்கா? இது எந்த இன்டெகிரல்ல இருந்து வந்திருக்கும்? திரும்ப சொல்லுது எங்க இருந்து வந்துச்சுன்றதுலாம் எந்த புக்லயுமே இல்ல. ஆமா இல்ல நான் கேட்கறது இன்டெகிரல் மேம். இன்டெகிரல் நம்ம இது வரைக்கும் கொண்டு வர எல்லாமே இன்டெகிரல்ல இருந்து கொண்டு வரோம். ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் இன்டெகிரல்ல இருந்து கொண்டு வரோம். ஸோ இது எந்த இன்டெகிரல்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எந்த இன்டெகிரல்ல வரும்? எதை இன்டெகிரேட் பண்ணா வரும்? tan inverse. வெரி குட். tan இன்வெர்ஸ்ல இருந்து வந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1 by 1 plus x square dx. இது இன்டெகிரேட் பண்ணா என்ன ஆகும்? tan இன்வெர்ஸ் எக்ஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. tan இன்வெர்ஸ் எக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரியல் அனாலிசிஸ் வரும்போது எல்லா டயக்ராமும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஏன்னா டயக்ராம் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். tan இன்வெர்ஸ் எக்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இது வந்து π/2. இந்த லைன் அசிம்டோட்டா இருக்கும். இந்த லைன் வந்து -π/2. இதெல்லாம் எப்ப கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும். tan இன்வெர்ஸ் எக்ஸ் சரிங்களா? அப்ப பிளஸ் இன்ஃபினிட்டியில சரிங்களா? பிளஸ் இன்ஃபினிட்டில அப்ப வேல்யூ என்ன வரும்? π/2 வரும் சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டில என்ன வேல்யூ வரும்? -π/2 வரும். அது மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது? பை. இந்த பையை கொஞ்சம் இங்க கொண்டு வந்து டிவைட் பண்ணா இது கிடைச்சிருமா? தெரிஞ்சுதா? ஸோ அப்ப இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்டெகிரல் தான் வந்திருக்கு சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் நான் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை படிப்போம், அப்புறம் தான் ஸ்டாண்டர்டை பத்தி படிப்போம். பட் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாண்டர்ட் காட்சியை கொடுத்துட்டாங்க சரிங்களா? அப்புறம் ஜென்ரலா காட்சி அப்படிங்கிறது அதுக்கு 2 பேராமீட்டர் இருக்கு சரிங்களா? இதுக்கு வந்து பேராமீட்டரே இல்ல, எந்த பேராமீட்டரும் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் எந்த பேராமீட்டரும் கிடையாது. எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எந்த பேராமீட்டரும் கிடையாதோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காட்சியில எந்த பேராமீட்டரும் கிடையாது. அதே இது காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் 2 பேராமீட்டர் இருக்கு. ஒன்னு லாம்டா, ஒன்னு மியூ. வரும் இங்க லாம்டா, இங்க மியூ. அதுல லாம்டா வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும். ஏன் லாம்டா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும்? ஃபங்க்ஷன் நெகட்டிவ்ல வருமா? ஃபங்க்ஷன் வந்து நான் நெகட்டிவா இருக்கணும். அதனால லாம்டா வந்து ஏன்னா கீழே இருக்க டேர்ம் பாருங்க எல்லாம் ஸ்கொயர்ல இருக்கு. அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். மேல இருக்கிறது மட்டும் பாசிட்டிவ் வந்தா போதும். அதனால தான் லாம்டா கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் சி ஆஃப் லாம்டா கமா மியூ அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த டேர்ம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் ஜென்ரலாவே கேட்கிறேன், உங்களோட புரிதல் திறமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேர்ம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, அப்போ ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன வேல்யூ அப்ளை பண்ணா இது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன பேராமீட்டர் வேல்யூ என்ன கொடுத்தா இது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிங்களா? இப்ப நம்ம முன்னாடி நடத்தினதுதான் அது. அப்புறம் எப்பயும் போல எப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம், இதெல்லாம் ஒரு சி மிஸ் ஆயிடுச்சு. எப்பயும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம்ல, எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் மியூ கமா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல். அது மாதிரி தான் இங்கேயும் சரிங்களா? எக்ஸ் இது ஒய் மைனஸ் மியூ பை லாம்டா. ஓகேவா? ஒய் மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டாவது சப்ராக்ட் பண்றாங்க, மேல நோட் பண்ணிக்கோங்க. இதை கீழே டிவைட் பண்றாங்க. நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸ்டாண்டர்ட் காட்சி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா? சரி, ஸ்டாண்டர்ட் காட்சி இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி தான். இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. அதே இது காட்சி வேரியேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ பவர் ஐ மியூ டி
மைனஸ் லாம்டா மாடுலஸ் ஆஃப் டி இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்று வரும், அது என்னன்னு சொல்லுங்க. இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இன்னொரு இதுக்கு வரும். எதுக்கு? இ பவர் மியூ ஐடின்னு ஒன்று வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா ஸ்டாண்டர்ட் நார்மலா மேம்? ஸ்டாண்டர்ட் நார்மல்ல இ பவர் ஐ இ பவர் சரி, அப்ப அதையும் பாருங்க. சரிங்களா? இது வேற எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. படிக்கும்போது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இன்னையோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சிருவேன். நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் படம் போட்டு வைங்க. சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது திரும்ப திரும்ப. அடுத்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப 2 காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து இண்டிபெண்டன்ட் கொடுத்தாங்க. 2 இண்டிபெண்டன்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணா அகைன் அது இண்டிபெண்டன்ட் காட்சி வேரியேட். லாம்டாவை ஆட் பண்ணிக்கோங்க, மியூவை வந்து மியூல ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இதான் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Since pi dash of x does not exist at t is equal to 0, the mean of Cauchy distribution does not exist. அது ஏன் இந்த இடத்துல வந்து pi dash வந்து எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா மீன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றாங்க? மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் மீன் வரும் சார். ஆ ஆ ஆ ஆ அப்போ இங்க இருக்க எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ இந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் இல்லை சார். சரி, ரைட், ஓகே. அதாவது இதுக்கும் நம்ம ஒரு டிஃபரன்ஷியேஷன்ல ஒரு இது கொடுத்துருந்தோம், ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். பைய வச்சு எப்படி மொமெண்ட் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு. சரிங்களா? அதுல என்ன பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0, இது டீக்கு பதிலா 0 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா மீன் கிடைக்கும். பட் ஆனா இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி t ஈக்குவல் டு 0 போடும்போது அவங்களுக்கு எக்ஸிஸ்டே ஆகல. அதனால என்ன சொல்றாங்க அவங்க, மீனும் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்றாங்க. இது வந்து செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்பா. செட் எக்ஸாம்ல இதே கொஸ்டினை வேற விதமா கேட்டிருந்தாங்க. அது எக்ஸாம்ல கேட்பேன். சரிங்களா? வேற விதமா கேட்டிருந்தாங்க. இதே தான் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாருங்க. அப்ப காட்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனுங்கிறதே கிடையாது. வச்சுக்கோங்க, காட்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனுங்கிறதே கிடையாது, எம்ஜிஎஃப்பும் கிடையாது, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் கிடையாது இருக்கு. அதான் முன்னாடியே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வரும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். போய் எடுத்து பாருங்க முடிஞ்சா. அடுத்து let x1 x2 xn be samples of n independent observation from the standard Cauchy distribution. சரிங்களா? x bar டிஃபைன் பண்றாங்க எப்படி 1/n summation xi. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த x bar of t-யும் x of t-யும் சேமா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? x bar of t அதோட, அதாவது அந்த x பாரோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் எக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா the arithmetic mean of samples of independent observation of standard distribution standard Cauchy is also a standard Cauchy variate. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுவும் ஒரு Cauchy variate அப்படின்றாங்க. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் Cauchy variate அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், இன்னொன்னு இந்த கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியம். In other words, the arithmetic mean of random sample of any size yields exactly as much information as a single determination of x. அதாவது இது ஒவ்வொன்றுமே ஸ்டாண்டர்ட் காட்சி 0,1 தான். அதோட எக்ஸ் பார் பார்த்தாலும் அதே தான் வருது. அப்ப இந்த சைஸ் என்னவா வேணா இருந்துட்டு போகுது. இந்த x1க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கும் கிடைக்குது. புரிஞ்சா என்ன சொல்ல வராங்கன்னு? சைஸ் என்னவா இருந்தாலும் அது இண்டிவிஜுவல்ல ஒரே ஒரு இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்குதோ அதே ப்ராப்பர்ட்டியை தான் எல்லாத்துக்கும், அதுல என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இந்த எக்ஸ் பாருக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமானது, காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த காட்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மொமெண்ட்ஸ் மியூ ஆர் டேஷ் ஆர் கிரேட்டர் than or equal to 2 does not exist. சரிங்களா? For the Cauchy distribution, the moment
மியூ ஆர் டேஷ் மியூ ஆரா? ஒரு செகண்ட், சரியா எழுதல, செக் பண்ணிக்கிறேன். கையில யாராவது புக் வச்சிருந்தா சொல்லுங்க. அந்த மியூ ஆர் டேஷா மியூ ஆர்? நியூ ஆர் தான் சார் இருக்கு. மியூ ஆர் தானா? எஸ் சார். ஓகே, நான் பார்த்துட்டு இருக்கேன். மொமெண்ட் இதில் எழுதியிருக்கோம் ஃபார் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, மியூ ஆர் இது மியூ ஆர் டேஷ் கிடையாது. இது வந்து மியூ ஆர். எனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னா, மியூ ஆர் டேஷ் வந்து 1x தான் மீன் கிடைச்சிரும்ல, அப்புறம் ஏன் அந்த இடத்துல மியூ ஆர் டேஷ் எழுதிருக்கேன் அப்படின்னு யோசித்தேன். இது வந்து மியூ ஆர், ஏன்னா மியூ 1 வந்து ஆல்வேஸ் 0, ஸோ அதை பத்தி பேசணும் அவசியம் இல்லை. அப்புறம் ஆர் பவர் 2ல இருந்து நாட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது எக்ஸ் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் 0,1 இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் ஃபாலோ பீட்டா 2 1/2, 1/2. எப்படி வித்தியாசமாலாம் வருது பாருங்க. இதைத்தான் யாராவது சொல்வீங்களான்னு எதிர்பார்த்தேன் நான். ஏன்னா பீட்டா 2 யோசித்து பாருங்க. பீட்டா 2ல 1/1 + x² இருந்துச்சா இல்லையா? பீட்டா 2ல 1/1 + x² என்ன இருந்தது? ஹோல் பவர் மியூ பிளஸ் v இருந்துச்சு. நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மியூ பிளஸ் v / 2வா இல்ல மியூ பிளஸ் v தெரியல, ஏதோ ஒன்று இருந்துச்சு. நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு யாராவது சொல்லுவீங்க ஹோல் பவர் மியூ பிளஸ் பின்னு இருந்துச்சு சார். 1 + x² ஹோல் பவர் 1 + x the whole power மியூ பிளஸ் பி. அதைத்தான் சொன்னேன். அப்ப இதை பார்த்துட்டு யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பீட்டா 2ல நம்ம சொன்னோம் சார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே சொல்லலை. ஸோ அது வந்து பீட்டா 2ல வருது. பீட்டா 2ல 1/2, 1/2ல வருது. எக்ஸும் ஒய்யும் ஸ்டாண்டர்ட் காட்சியா இருந்தா x/y இஸ் ஆல்சோ ஏ ஸ்டாண்டர்ட் காட்சி. சரிங்களா? அதுக்கடுத்து எக்ஸும் ஒய்யும் ஸ்டாண்டர்ட் காட்சி இருந்தா XY அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுமா? இதுக்கு வந்து பேர் வந்து வேற ஏதோ பேர் இருக்கு, பட் அது நம்மளோட சிலபஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எக்ஸும் ஒய்யும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுமா? 2/π² log modulus of u / u² - 1 இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்றாங்க. பட் ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணா அது ரெண்டு ஸ்டாண்டர்ட் காட்சியோட ப்ராடக்டா இருக்கணும் அவசியம் இல்லைன்றதுனால நான் கான்வர்ஸ் வந்து டஸ் நாட் இம்ப்ளை போட்டுருக்கேன். ஓகேவா? அடுத்தது சாம்பிளிங். இந்த சாம்பிளிங் வந்து நான் மெட்டீரியல் இருக்கிறத வரி வரியெல்லாம் சொல்ல போறது இல்லை. நான் அந்த கோர் மட்டும் சொல்வேன், அது என்னன்னு பிடிச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா மெட்டீரியல் இருக்கிறத ஏன் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து நாளைக்கு கொஸ்டினா வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து திணறக்கூடாதுன்றதுக்காக நான் கொடுக்குறது. சரியா? சரி, இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொல்லிடுறேன் ஓரளவுக்கு, என்னன்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாப்புலேஷன்ன்றது ஒண்ணும் இல்லை, நீங்க எதை வந்து ஸ்டடி பண்ண போறீங்களோ அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். சொல்றது புரியுதா? நீங்க எந்த குரூப்பா வந்து நீங்க ஸ்டடி பண்ண விரும்புறீங்களோ அதுக்கு பேரு பாப்புலேஷன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் ஸ்டடி பண்ண போறேன், அவங்களோட பிஹேவியர் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னா அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடம், அந்த மொத்த காலேஜில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட் வந்து பாப்புலேஷன். சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனில வந்து ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1000 ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க. அதுல வந்து நான் டிஃபெக்ட்டை பத்தி நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த ஒரு நாள்ல செய்யக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பாப்புலேஷன் தான். அதாவது மொத்த எலமெண்ட்டையும் ஒரு குரூப் வச்சீங்கன்னா அது ஒரு பாப்புலேஷன். புரியுதா? பாப்புலேஷன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப என்கிட்ட வந்து 1,00,000 இது இருக்கு, எலமெண்ட் இருக்கு, அது ஒரு பாப்புலேஷனா இருக்கு. சரிங்களா? இப்ப நான் ஒரு கம்பெனில ஏதோ ஒன்று ரெடி பண்றாங்க, ஒரு பின்னு ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பின் ரெடி பண்றாங்க. இப்ப அது நல்ல கண்டிஷன்ல இருக்கா? சரிங்களா? அதுல மொத்தமா வந்து எவ்வளவு டேமேஜ் ஆகுது,
சரிங்களா? அல்லது ஏதோ ஒரு பர்டிகுலரோட ஆவரேஜ் வந்து என்ன வருது, சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ பின் ரெடி பண்றாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆவரேஜ் சைஸ் என்ன வருது, சரிங்களா? இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணணும். அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்க்க என்னால முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட சாம்பிளை எடுத்து அதுக்கு ஆவரேஜ் பார்ப்பேன். இதுக்கு சிம்பாலிக்கா சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லலாம்னா என்னன்னா, இந்த ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்றதுக்கு எல்லா மக்களையும் தேடி போய் அவங்கள்ட்ட சர்வே வாங்கி நம்மளால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அங்கங்க அங்கங்க கொஞ்சம் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிளை வச்சு சொல்லுவாங்க. மொத்த பாப்புலேஷன், அப்ப மொத்த மக்கள் தொகைன்றது பாப்புலேஷன். அதுல நம்ம யாரெல்லாம் நம்ம டெஸ்ட்டுக்குள்ள எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கு பேர் என்னது, சாம்பிள். அப்ப பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்த பாப்புலேஷன் வந்து ஃபைனிட்டாவும் இருக்கலாம், இன்ஃபைனிட்டாவும் இருக்கலாம். சரிங்களா? ஃபைனிட்டாவும் இருக்கலாம், இன்ஃபைனிட்டாவும் இருக்கலாம். ஆனா நம்மளோட சாம்பிள் வந்து எப்பயுமே என்னவா இருக்கணும், ஃபைனிட்டா இருக்கணும். சாம்பிள் என்னவா இருக்கணும், ஃபைனிட்டா இருக்கணும். சரியா? அடுத்தது என்னென்ன சாம்பிளிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஒர்க், சரிங்களா? நீங்க தேடுங்க, நீங்க தேடி படிச்சாதான் சரி வரும். நான் படிச்சு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் படிக்க மாட்டேன்றீங்களா, அதனால உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒர்க். டைப் ஆஃப் சாம்பிளிங் வந்து இந்த புக்ல மொத்தம் 3 தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு டைப் ஆஃப் சாம்பிளிங் மொத்தம் 10 இருக்கு. 5 வந்து ரேண்டம் சாம்பிளிங்ல வரும், 5 வந்து நான் ரேண்டம் சாம்பிளிங், அது 5 வந்து ப்ராபபிலிட்டியில வரும், 5 வந்து நான் ப்ராபபிலிட்டியில வரும். இது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பேரை மட்டுமாவது சொல்லணும். அதாவது நீங்க பேரை யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த 10ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு புக்ல இருக்க இந்த 3 போதும். சரியா? ரைட். புக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். முதல் எடுத்தோடனே பர்பசிவ் சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங்னா பர்பஸா நான் எதை டெஸ்ட் பண்ண போறேனோ அதுல இருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்கு பேர் தான் பர்பசிவ் சாம்பிளிங். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள், ஒரு காலேஜ் இருக்காங்க, அந்த காலேஜ்ல ஃபீமேல் வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டடி பண்ண போறேன். இதான் என்னோட கோர். அப்ப நான் செலக்ட் பண்ற ஆட்கள் எப்படி எடுப்பேன், ஃபீமேல்ஸ் மட்டும் தான் எடுப்பேனா? அதுக்கு பேர் தான் பர்பசிவ் சாம்பிளிங். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஹைட்டா இருக்க பசங்களை பத்தி நான் ஸ்டடி பண்ண போறேன். அப்பனா நான் யாரை சாம்பிளா எடுப்பேன், அந்த ஹைட்டா இருக்கவங்களோட மட்டும்தான் எடுப்பேனா? அப்ப அதுக்கு பேர் வந்து பர்பசிவ் சாம்பிளிங். அப்ப நான் ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு அந்த பர்பஸுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து என்னோட சாம்பிளை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பர்பசிவ் சாம்பிளிங். புரிஞ்சுதா? அடுத்தது ரேண்டம் சாம்பிளிங். இதை வச்சு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் வரும், கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த அதாவது ப்ராபபிலிட்டி கீழே என்னென்ன சாம்பிளிங் வருது, நான் ப்ராபபிலிட்டி என்னென்ன சாம்பிளிங் வருதுன்ற கொஸ்டின் ஒவ்வொரு தடவையும் நெட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வரும் எப்பயுமே. வெறும் சிங்கிள் லைன் தான் அந்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது நாட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, 3 வந்து ஒரே தான் இருக்கும், 1 மட்டும் வேற இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். சரியா? அடுத்து ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங் ஒன்றும் இல்லை, எப்பயும் நம்ம இது வரைக்கும் என்ன பண்றோமோ அதுதான், ஏதாவது ஒன்று ரேண்டமா பிக் பண்றது. அதாவது அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சீட்டு கட்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும் அப்படின்னா அது பேர் ரேண்டம் சாம்பிளிங். நம்ம இது வரைக்கும் படிச்சோம்ல ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு பேர் தான் ரேண்டம் சாம்பிளிங். அதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஈக்குவல் சான்ஸ். சரிங்களா? அதான் முக்கியமானது. இல்லை, ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட். உங்களோட சாம்பிள்ல வந்து அது இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் வந்து ரேண்டம் சாம்பிளிங். சரிங்களா? அதுக்கு வந்து இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 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 ஸ்கூல்ல வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதுல வந்து ஒரு 50 பேரை நான் பிக் பண்ணணும். அப்ப நான் எப்படி பிக் பண்ணுவேன்னா, அந்த 500 பேருக்கு 1ல இருந்து 500 வரைக்கும் நம்பர் கொடுத்துருவேன். நம்பர் கொடுத்துட்டு நானா என்ன பண்ணுவேன், ஒரு 50 நம்பர் எழுதுவேன். அந்த 50 நம்பர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்குவேன். இது அதுக்கு பேர் தான் ரேண்டம் சாம்பிளிங். அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது எப்படி தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன இருக்கும், அதுல வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே சயின்ஸ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், இதை தவிர வேற என்ன பாலிடெக்னிக் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம்.
இப்போ அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க ஸ்டடி பண்ணணும் ஸ்டூடெண்டோட இதை. அப்ப எப்படி செலக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க? எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஐடியா சொல்லுங்க. சரி, நான் 3 கேட்டகரி மட்டும் தரேன். இன்ஜினியரிங் காலேஜ், சயின்ஸ் படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, சரிங்களா? இப்போ மொத்தம் வந்து 1000 ஸ்டூடெண்ட் இருக்கான், சரியா? இன்ஜினியரிங்ல 400, சயின்ஸ்ல ஒரு 300, ஆர்ட்ஸ்ல ஒரு 300 பேர் இருக்கான். இப்போ நான் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணணும் இதுல இருந்து. எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு குரூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாமா சார்? அதாவது ஓகே மேம், மொத்தம் 1000 பேர் இருக்கான், சரிங்களா? அதுல வந்து இன்ஜினியரிங்ல ஒரு 400 பேர் இருக்கான், சரியா? அடுத்தது வந்து சயின்ஸ்ல ஒரு 300 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ட்ஸ்ல ஒரு 300 பேர் இருக்கான். இப்ப நீங்க ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? 40 30 30 அப்படி 10% எடுத்துக்கலாம். ஓகே, 40 30 30 எடுப்பீங்க. ஏன்னா அந்த ப்ரொபோர்ஷனும் ஈக்குவலா வரணும்ல. இப்ப நான் மொத்தமா போய் இன்ஜினியரிங்ல ஒரு 90, இதுல 5 இதுல 5 எடுத்தா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குமா? அந்த 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 அதை பத்தின கூடிய அந்த கிடைக்கிற தகவல் வந்து உண்மையான தகவலா இருக்குமா? இருக்காதுல்ல. சோ அப்ப மேடம் சொன்ன மாதிரி எப்படி இருக்கணும்? ஒரு 40 30 30 எடுத்தா கரெக்டா வரும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா அப்படின்றாங்க. ஹெட்ரோஜீனியஸ்னா என்னன்னா, வேறுபட்ட வகைகளை கொண்ட ஒரு பாப்புலேஷன், சரிங்களா? ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் அப்படின்னா வேறுபட்ட மக்கள்களையோ வேறுபட்ட இனங்களையோ கொண்ட ஒரு பாப்புலேஷன், புரியுதா? அத டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஹோமோஜீனியஸ் குரூப். எப்படி? இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஒரு சைடு போங்க, சயின்ஸ் எல்லாம் ஒரு சைடு போங்க, ஆர்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு போங்க. இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹோமோஜீனியஸ் குரூப், சயின்ஸ் படிக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு ஹோமோஜீனியஸ் குரூப். அந்த ஹோமோஜீனியஸ் குரூப்புக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இதை நீ எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியல, STRATA, எப்படி ஸ்ட்ராட்டாவா என்ன சொல்லலாம்? யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல எப்படி சொல்லலாம். ஸ்ட்ராட்டா, சரி ரைட், ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த நேம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த ஒரு குரூப்புக்கு அந்த ஒரு நேம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஹோமோஜீனியஸ் குரூப்பும் இன்னொன்னுல இருந்து வித்தியாசமா இருக்கணும், which differs from one another, சரிங்களா? ஒவ்வொரு குரூப்பும் இன்னொன்னுல இருந்து வித்தியாசமா இருக்கணும். Then the units are sampled at random from each of these theorem. The sample size in each theorem varies according to the relative importance. இந்த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸை மேடம் கொடுக்க போயிட்டா என்ன சொன்னாங்க அவங்க? இதுல 40 எடுக்கணும் சார், இதுல 30 எடுக்கணும் சார், இதுல 30 எடுக்கணும் சார்ன்றாங்க. புரியுதா? உங்க ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ், அந்த அந்த குரூப்போட ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்ம அந்த குரூப்ல இருந்து எவ்வளவு பேர் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சாம்பிளை எடுத்து which is aggregated the samples of units of each theorem is called the stratified sample, and the technique of drawing the sample is called the stratified sampling. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்தது இப்ப சாம்பிளிங்ல இந்த 3 தான் நம்ம புக்ல இருந்தது, அது 3 சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பெராமீட்டர்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்னா என்ன. இனிமேல் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் ஃபுல்லா நான் இப்படிதான் பேசுவேன், சரிங்களா? இனிமேல் ஃபுல்லா பேசுறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். பெராமீட்டர் என்ன இருக்கு, ஸ்டாட்டிக் என்ன இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நான் பேசுவேன். பெராமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் மீனையும் வேரியன்ஸையும் பத்தி பேசுறது. அதாவது பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுறதுக்கு பேர் வந்து, அதாவது ஒரு வேல்யூவை பத்தி பேசுறதுக்கு பேர் வந்து பெராமீட்டர், ஒரு வேரியபிளை பத்தி பேசுறது. அதே சாம்பிளுக்கு நீங்க பேசுனீங்க, அதுக்கு பேரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புரிஞ்சுதா? இதுல முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. பாப்புலேஷன் மீன்னா மியூ, பாப்புலேஷன் வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர், சாம்பிளோட மீன்னா எக்ஸ் பார், சாம்பிளோட வேரியன்ஸ்னா எஸ் ஸ்கொயர். ஏன்னா இப்ப 100 பேர் இருக்கான் ஒரு பாப்புலேஷன்ல, அப்ப அவனுக்கு ஒரு மீன் இருக்கும், அவனுக்கு ஒரு வேரியன்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு 10 பேரை மட்டும் நான் செலக்ட் பண்றேன், அப்ப அவனுக்கு அதே மீன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு வேற மீன் இருக்கலாம், வேற வேரியன்ஸ் இருக்கலாம். சோ அதை வந்து எக்ஸ் பார் எஸ் ஸ்கொயர்னு எழுதுறோம், சரிங்களா? இனிமேல் தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் எக்ஸ் பார்னு எழுதுறோமோ அதெல்லாம் வந்து என்னது, சாம்பிள் மீன். எப்பெல்லாம் எஸ் ஸ்கொயர் எழுதுறோமோ அதெல்லாம் வேரியன்ஸோட வேரியன்ஸ் ஆஃப் சாம்பிள்.
சரிங்களா? மியூன்னு சொன்னா பாப்புலேஷனோடது, சிக்மா ஸ்கொயர் சொன்னா அதுவும் பாப்புலேஷன். அடுத்தது இந்த அன்பயாஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எஸ்டிமேட்டார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம படிக்க போறது எல்லாமே இந்த பாப்புலேஷன் இருக்குல்ல, அந்த பாப்புலேஷன்ல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம பாப்புலேஷனுக்கு சொல்லுவோம். புரியுதா? இப்ப நான் சொன்ன லைன் புரியுதா? அதாவது இப்ப பாப்புலேஷனோட மீன் வந்து நான் 5ன்னு சொல்றேன். அப்ப அது உண்மையிலேயே 5 தானான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், சாம்பிளை எடுத்து அதுல செக் பண்ணி அதை கொண்டு போய் நான் பாப்புலேஷனுக்கு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டாட்டிக், சரிங்களா, அதாவது எக்ஸ் பார் அது ஒரு ஸ்டாட்டிக்கு, அதை எதை எஸ்டிமேட் பண்ணுது அப்படின்னா அந்த பாப்புலேஷனோட மீனை, அதாவது மியூவை எஸ்டிமேட் பண்ணுது. அப்ப இந்த இந்த எக்ஸ் பார் இஸ் a static which is estimating the parameter mu. புரிஞ்சுதா? அப்போ ஒரு ஸ்டாட்டிக்கை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பெராமீட்டரை எஸ்டிமேட் பண்றோம். அதுக்கு பேர் தான் அன்பயாஸ்ட், அதாவது அதுக்கு பேர் தான் எஸ்டிமேட்டார்னு பேரு. அந்த டி, இந்த டீன்றது தான் இங்க எக்ஸ் பார் மாதிரி, சரிங்களா? அந்த டி தான் இங்க எக்ஸ் பார் மாதிரி. அப்ப டீன்னு ஒரு ஸ்டாட்டிக்கை நான் சாம்பிள்ல எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் எந்த பெராமீட்டரை ஸ்டடி பண்ண போறனோ, தீட்டாவை எந்த பெராமீட்டர் ஸ்டடி பண்ண போறனோ, சரிங்களா, அதுக்கு பேர் எஸ்டிமேட்டார். அதுல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா வந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்டிமேட்டாருக்கு பேர் வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டார். எஸ்டிமேட்டார்னா இதை வச்சு அதை எஸ்டிமேட் பண்ண போனேன் அப்படின்னா அதுக்கு பேர் எஸ்டிமேட்டார். அந்த ஸ்டாட்டிக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு பாப்புலேஷனோட அந்த பெராமீட்டர் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டார். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? அதைத்தான் இந்த லைன்ல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர். கண்டிப்பா ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம், மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த பேஜ்ல நீங்க பாக்குறது தான் இனிமேல் பண்ண போற எல்லா ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா ஃபுல்லா இதுக்குள்ளதான் இருக்கு, சரிங்களா? இந்த டேபிள் வந்து கண்டிப்பா நல்ல மனப்பாடமா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த இந்த டேபிள் நல்லா ஞாபகம் தான். இனி நம்ம படிப்போம் ஒரு 15 ஃபார்முலா. அந்த 15 ஃபார்முலாவையும் டக்கு 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 நீங்க சொல்லிடலாம், சரியா? ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக். ஒரு எல்லா ஸ்டாட்டிக்குமே, சரிங்களா, எல்லா ஸ்டாட்டிக்குமே ஒரு எரர் இருக்கும். அது என்ன, அந்த என்ன எரர் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்ப எக்ஸ் பார் எடுத்துக்கிறேன், அது ஒரு ஸ்டாட்டிக். அந்த ஸ்டாட்டிக்கு ஒரு எரர் இருக்கு. அது எரர் என்னன்னா அந்த எக்ஸ் பாருக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பாக்குறீங்களோ, அதாவது அந்த சாம்பிளேஷன்ல அந்த சாம்பிள்ல எக்ஸ் பாருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாக்குறீங்களோ அதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் எரரா வரும், சரிங்களா? எக்ஸ் பார்னா என்னது சொல்லுங்க? எக்ஸ் பார்னா என்னது? பொதுவா 1/summation i = 1 to n xi. அப்ப இதுக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாமா? அப்ப டைரக்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க வேண்டாம், நீங்க வேரியன்ஸ் பாருங்க, சரிங்களா? வேரியன்ஸ் எப்படி பார்ப்பீங்க? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்னா என்ன பண்ணுவீங்க? 1/n² summation i = 1 to n வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? அப்ப which is equal to 1/n². இப்ப இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது எல்லாமே சிக்மா சிக்மா சிக்மான்னு எடுத்தா என்ன ஆகும்? n சிக்மான்னு கிடைக்குமா? அப்ப ரெண்டே அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? σ/n. நான் கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் எழுதிருக்கேன். அப்ப இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒன்று தப்பு பண்றேன், σ², சரியா? σ²/n. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரூட் எடுப்பீங்க. அப்ப σ/√n. அதுதான் இங்க வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்ப இங்க வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா, சரிங்களா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டாட்டிக்கோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அந்த ஸ்டாட்டிக்கோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா தெளிவா கவனிங்க. இந்த பேஜ் புரிஞ்சா நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு டக்கு 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 எடுத்துடலாம். அடுத்து முதல் சாம்பிள் மீன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சரிதானா? அடுத்து அப்சர்வ்டு
சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. அதாவது அது என்ன அப்படின்னா, இப்ப மொத்தம் ஒரு பாப்புலேஷன்ல n வேல்யூஸ் இருக்கு. அதுல எக்ஸ் மட்டும் எக்ஸ் சாம்பிள்ஸா எடுத்துக்கிறேன், அது மட்டும் ஏதோ விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இந்த பிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் பை என் தான். அதாவது நான் எடுத்த ப்ரொப்போர்ஷன் பேரு, புரியுதா? டோட்டல்ல எவ்வளவு அந்த ப்ரொப்போர்ஷன், அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் என்ன அப்படின்னா பி கியூ பை என். இதுல கியூங்கிறது நத்திங் பட் கியூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி சரிங்களா. அப்ப பி கியூ பை என். அடுத்தது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கு, எஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா 1 பை என் சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அப்ப இது ஒரு ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக்கோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2n சரிங்களா. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2n. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. அடுத்து வேரியன்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதே இதுக்கு வேரியன்ஸ் சரிங்களா. இது வந்து நான் இங்க ஃபார்முலா வந்து வேரியன்ஸ்க்கு எழுதிருக்கேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதல. என்ன ஸ்டாண்டர்ட்னா ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கணும். அடுத்து வேரியன்ஸ்க்கு சிக்மா ஸ்கொயர் இன்டூ 2 பை ரூட் n, ரூட் ஆஃப் 2 பை n. அடுத்து குவார்டைல் டீவியேஷன் படிச்சிருக்கோம்ல, குவார்டைல்ஸ்க்கு வந்து 1.36263 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இதெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. அடுத்து சாம்பிள் ஆஃப் மீடியன், சாம்பிள் மீடியன், அந்த சாம்பிள் இருக்கக்கூடிய மீடியனோட ஸ்டாண்டர்ட் எரர் 1.25331 சிக்மா பை ரூட் n. இதுவும் அவ்வளவு தேவைப்படாது. அடுத்து சாம்பிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அது 1 மைனஸ் ரோ ஸ்கொயர் பை ரூட் n. அதுல ரோங்கிறது என்ன அப்படின்னா பாப்புலேஷனோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதுவும் அவ்வளவு தூரம் தேவைப்படாது. அடுத்து சாம்பிள் மொமெண்ட் μ3 சரிங்களா. μ3யோடது சிக்மா பவர் 3 ரூட் 96 பை n. அதே μ4க்கு சிக்மா பவர் 4 வந்துருது. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நம்ம ஒரு படிச்சிருப்போம், அதுக்கு b பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2 v கியூப் டிவைட் பை 10 பவர் 4 சரிங்களா. அதுல என்ன அது என்ன, இது என்ன லைன் எழுதியிருக்கேன், ஓகே. 2 வேல்யூ வரலாம் இதுக்கு, ஸ்டாண்டர்ட் எரர் வந்து 2 வேல்யூ வரலாம். ஒன்னு வந்து இது என்ன எழுதிக்கன்னா இப்படி போட்டு சரிங்களா. அடுத்தது இந்த 3 கடைசி இருக்கு, அந்த 3 ரொம்ப முக்கியம், இதை நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் மீன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன், அதோட மீன் வந்து x1 பார். இன்னொரு சாம்பிள் எடுத்துக்கிறேன், அதோட மீன் வந்து x2 பார். இது ரெண்டையும் கழிச்சு வச்சுக்கிறேன், அப்ப அது ஒரு ஸ்டாட்டிக். அந்த ஸ்டாட்டிக்கோட ஸ்டாண்டர்ட் வேரியேஷன் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் டிவைட் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் டிவைட் பை n2. இது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இருந்தா, சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இருந்ததுன்னா கீழே வந்து ஒரு 2 வந்திருக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி சாம்பிள் ப்ரொப்போர்ஷனா இருந்தா மேல வந்து நம்ம என்ன பார்த்தோம், பி கியூ பை என் பார்த்தோம், இங்க P1 Q1 டிவைட் பை n1 பிளஸ் P2 Q2 டிவைட் பை n2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ்ன்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரியா.